கொலை பண்ணிட்டேன்ற கோவத்துல சக்தி அப்படி சொல்லிட்டா. எந்த தாயும் அப்ப இல்லாம தன் குழந்தைய வளர்க்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்பம் பேரே தெரியக்கூடாதுன்னு குழந்தைய வளர்க்கறாங்கன்னா அப்போ உன்னால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான்னு நீ யோசிச்சு பாரு. புருஷன் மேல கோவப்பட மாட்டா, ஆனா நம்பிக்கையை காப்பாத்தாதவங்க மேல ஒரு பொண்ணுக்கு எந்த விருப்பமும் வராதுப்பா. எங்க சார் மறைச்சு வச்சிருப்பா? நிச்சயமா சக்தி உன் குழந்தைய ஒரு நல்ல இடத்துல வச்சுதான் வளர்ப்பா. ஆனா அந்த இடம் ரொம்ப ரகசியமான இடமா தான் இருக்கும். உன்னால அவ்வளவு சாதாரணமா தேடி கண்டுபிடிச்சிட முடியாது. அந்த இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட சில ஐடியாக்கள் இருக்கு. உன் குழந்தைய நீ கண்டுபிடிக்கணும்னா மாதிரி நீ நடந்துகிட்டனா கண்டிப்பா உன் குழந்தைய சீக்கிரமாவே நீ தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார். அத்தை, அத்தை. என்னங்க, செல்விதான் கதவை தட்டுறா போல இருக்கு. நான் போய் கதவை திறக்கட்டுமா? போய் கதவை தர போ. தரங்க. குடுமா, ஏதாவது சாப்பிடுறியாமா? வேண்டாம் அத்தை. மாமா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா சொல்லு. சக்தி அக்காக்கு ஃபோன் பண்ணி உடனே இங்க வர சொல்றீங்களா? அக்கா கிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. அதுக்கு என்னம்மா, இப்பவே பேசிடலாம். பாக்கியா, போன் எடுத்துட்டு வாமா. ஹலோ சக்தி, நான் ராமநாதன் பேசுறேம்மா. சொல்லுங்க மாமா. செல்வி எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. செல்வி உன்னை நேர்ல பார்க்கணும்னு சொன்னா, கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமாமா? இதோ புறப்பட்டு வர மாமா. பேசணும்னு சொல்றாளே, என்னவா இருக்கும்? என்ன சக்தி, எங்க போற? சேரா, செல்வி என்ன நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னாலாம். இப்பதான் ராமநாதன் மாமா கால் பண்ணி சொன்னாரு. சக்தியை கூப்பிட்டுருக்கா. எல்லாம் உண்மையை சொல்லிடுவாளோ? அவளை சொல்ல விடக்கூடாது. நீ இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவரு போய் சொல்றாரு. சொன்னது எல்லாமே உண்மைதான் மாமா. யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் அவர் என்ன ரூம்லயே அடைச்சு வச்சிருக்காரு. எனக்கு ஒரு ஊசி போடுறாரு. ஊசி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. மயங்கிட்டு மாமா, அவங்கள நான் கெஞ்சி கேக்குறேன். தென்னரச கொன்னது வேலு மாமா இல்ல, நான் தான். காப்பாத்தணுங்கிறதுக்காக வேலு மாமா அந்த பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 7 வருஷமா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. அவர் என் அக்கா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் மாமா. வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 7 வருஷமா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. அவர் என் அக்கா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் மாமா. உண்மையா தென்னரச கொலை பண்ணது நான் தான் கொன்னேன். எப்படியாவது சக்தி அக்கா கிட்ட சொல்லி அக்காவையும் வேலு மாமாவையும் எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க மாமா.